காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் அனிமியோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குக்கிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த அனிமியை பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு செம்மையாக இருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த அனிமி ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த அனிமியை சூஸ் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெஜெண்டரி அனிமனான ஃபென்னீரை வந்துட்டு நம்ம ஹீரோ கூட ஃபெமிலியர் கான்ட்ராக்ட் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆசைப்படுது. பிகாஸ் நம்ம ஹீரோவோட சமையல் வந்துட்டு ஃபென்னீர் மயங்கிடுச்சு. ஸோ அது வந்துட்டு ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்கு. பட் ஆனால் வாழ்ந்த அவ்வளோ வருஷத்துலையுமே வந்துட்டு நம்ம ஹீரோ சமைச்ச மாதிரி ஒரு சாப்பாடு யாருமே சமைச்சதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி டேஸ்ட்டான சாப்பாடை ஃபென்னீர் சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிட்டதில் அவ்வளோதான், மயங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதோட மைண்ட் செட் எல்லாமே நம்ம ஹீரோ எப்படியாவது ஃபெமிலியர் ஆகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு இப்பேற்பட்ட ஒரு லெஜெண்டரி அனிமல் கூட நம்ம ஃபெமிலியர் கான்ட்ராக்ட் போட்டுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காரு. ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு சாப்பிட்டா வந்துட்டு எக்கச்சக்கமாக சாப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் சமைச்சு வேற கொடுக்கணும் இல்லையா? சமைச்சு நம்ம ரொம்ப டயர்டாக போயிடுவோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் 2 பேரும் வந்துட்டு ஃபெமிலியர் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஃபென்னீருக்கும் வந்துட்டு எப்படி கான்ட்ராக்ட் க்ரியேட் ஆகிருக்கும், அதாவது அந்த ஃபெமிலியர் கான்ட்ராக்ட் எப்படி க்ரியேட் ஆகியிருக்கும்னா, நம்ம ஹீரோட நெத்தியும் ஃபென்னீரோட நெத்தியும் வந்துட்டு டச் ஆன உடனே வந்துட்டு ஒரு பிரைட்டான லைட்டு மாதிரி வந்துட்டு க்ரியேட் ஆகுது. அதாவது வானத்தில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பெருசாக ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அந்த மாதிரி தெரிஞ்ச உடனே வந்துட்டு 2 பேருக்கும் நடுவில் ஃபெமிலியர் கான்ட்ராக்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபெமிலியர் கான்ட்ராக்ட் க்ரியேட் ஆகின உடனே வந்துட்டு ஃபென்னீர் சொல்லுது, இந்தாப்பா நான் தான் இனிமேல் வந்துட்டு உனக்கு ஃபெமிலியராக இருப்பேன். ஸோ அதனால் நல்ல ஒரு பேராக எனக்கு வை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுது. சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறாரு, ஓஹோ ஃபென்னீருன்ட்டு ஏற்கனவே உனக்கு ஒரு பேர் இருக்கலாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் கிடையாது, நல்ல ஒரு பேராக வை அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு வந்துட்டு ஜாக்கி பிளாக்கி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நாய் பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஃபென்னீர் வந்துட்டு கத்துது, என்னென்ன நாய் நினச்சியா, நான் ஒரு லெஜெண்டரியான அனிமல் தான், எனக்கு ஒரு நல்ல பேராவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஷீரோ எப்படிப்பா இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குது. டேய் எனக்கு அவ்வளோதான் பொறுமை, அதுக்கப்புறம் உன்னையே கச்சி சாப்பிட்றேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறாங்க. உன்னோட பேர் வந்துட்டு ஃபென்னீர் அப்படி தானே, ஸோ நம்ம வந்துட்டு சுருக்கி வந்துட்டு ஃபெல் அப்படின்ட்டு வச்சுக்கலாம், என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபெல், ஆஹா நல்லா தான் இருக்குது, சரி இனிமேல் என்னோடய பேர் வந்துட்டு ஃபெல், எனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ இப்படி நம்ம ஹீரோவும் ஃபென்னீரும், அதாவது ஃபெல்லும் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த டீமே வந்துட்டு தூரத்தில் நின்று ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வழக்கம் போல் அவங்களோட ஜேர்னியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு கூட ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்காங்க, அதான் நம்மளோட ஃபெல். ஸோ ஃபெல்லையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஜேர்னியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க வந்துட்டு கேஷுவலாக நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் ஜர்க்கடிக்க தான் செய்யுது. பிகாஸ் வந்துட்டு நம்ம ஃபெல் ஒரு லெஜெண்டரியான அனிமல், அதை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்கவே முடியாது. ஆனால் இவங்க பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ அதை வந்து ஃபெமிலியராக வேறு ஆக்கியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி வந்துட்டு நம்ம ஹீரோ கூட நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இவங்க கிட்ட நடந்து வர்றவங்கலாம் வந்துட்டு ஃபெல்லை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. அதாவது இவங்களுக்கு தெரியும் ஃபெல் வந்துட்டு நம்ம ஹீரோட ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோவா தெரியாதுல இது வந்துட்டு இவங்களோட ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே ரொம்பவே வந்துட்டு பயப்படுறாங்க. இவங்க வேற இன்னொரு நாட்டோட பார்டர் கிட்ட நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்டர் கிட்ட போக போக நிறைய மக்கள் வந்துட்டு ஃபெல்லை பார்க்க தான் செய்வாங்க. அது வேற ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த மக்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, என்னடா விலங்கு இது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பிகாஸ் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஜைஜாண்டிக்காக இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்துட்டு மக்கள் கூட, அதாவது மனுஷங்க கூட சர்வசாதாரணமாக நடந்து போய்கிட்டு இருக்காது. ஒன்று ப்ரிடேட்டராக இருக்கும், ஸோ அடித்து சாப்பிட்ற விலங்காக தான் இருக்கும். ஆனால் இது இவ்வளோ அமைதியாக சைலண்ட்டாக மனுஷங்க கூட நடந்து போகிறத பார்த்து ஆச்சரியமும் படுறாங்க, பயப்படவும் செய்கிறாங்க. நம்ம ஹீரோ எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சாங்களோ, ஸோ இப்போ அந்த பிரச்சனையே வர மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு பயமாக தான் இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து வேற உலகத்துலேருந்து வந்திருக்கிறதுனால வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் அந்த நாட்டிலேருந்து வந்துட்டு வேறு நாட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ திருப்பியும் அதே மாதிரி ஏதோ பிரச்சனை வர மாதிரியே இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஃபென்னீர் வந்துட்டு, அதாவது நம்ம ஃபெல் வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ பேர் மாற்ற நமக்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. டீம் லீடர் வேற சொல்கிறாரு, நம்ம பார்டர் கிட்ட போக போக நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த நாட்டு மக்கள் வந்துட்டு நம்ம ஃபெல்லை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா இது ஒரு லெஜெண்டரி அனிமல், யாராலையுமே அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியாது. மனுஷங்க கூட இவ்வளோ சர்வசாதாரணமாக நடந்து போகிறத பார்த்தா எல்லாருமே பயப்பட தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு.
ச்சே! எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நெனச்சேனோ, இப்ப அதே இதில பிரச்சனையா வந்து நிக்குதே அப்படிங்கிற மாரி வந்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஃபெல் வேற வந்துட்டு உணர்ச்சி பொங்கி கத்திக்கிட்டு இருக்கு. "ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு. இல்லன்னா யாராவது உன்ன அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா சொல்லுப்பா. நானே அவங்கள போட்டு தள்ளிர்றேன்." அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு எனக்கு சாப்பாடு பண்ணி போட்டுரு. பிகாஸ் எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது அப்படிங்கிற மாரி ஃபெல் சொன்னோனே, எல்லாருமே வந்துட்டு சாப்பாடு பண்றதுக்காண்டி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஆன்லைன் குரோசரி ஷாப்பிங்லாம் போயிட்டு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஐட்டம் பாக்ஸ்ல வந்துட்டு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரே ஒரு பீஸ் தான் வந்துட்டு கறி இருக்கு. அந்த பன்னிக்கறி வந்துட்டு ஒண்ணு தான் இருக்கு. ஸோ அத மட்டும் எடுத்து வந்துட்டு ஏதாவது வந்துட்டு சிம்பிளா சமைக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம தலைவர் ஃபெல் வேற வந்துருது. எனக்கு வந்து கறி தான் வேணும். அதுவும் வந்துட்டு நெறைய சாப்பிடணும். நெறைய கறி வேணும் அப்படிங்கிற மாரி கேட்குது. நெறையலாம் பண்ண முடியாது. இங்க இவ்வளோ தான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பத்தும். உனக்கெல்லாம் பத்தாது அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. இத கேட்ட ஃபெல்லுக்கு செம காண்டாயிடுது. இல்ல, இல்ல எனக்கு கறி தான் வேணும். எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு கறி தான் வேணும் அப்படிங்கிற மாரி கேட்டோனே நம்ம ஹீரோ வந்துட்டு, "உனக்கு வேணும்னா நீனே போய் புடிச்சிட்டு வா. யாரு வேண்டான்னா நீ போய் புடிச்சிட்டு வா. நான் வந்துட்டு சமைச்சு தரேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே ஃபெல்லும் வந்துட்டு, "சரி அப்ப நான் வந்துட்டு பிடிச்சிட்டு வந்தா நீ சமைச்சு தருவ. அப்படிதானே?" அப்படின்னு கேட்டு உடனே அந்த இடத்துல இருந்து வேகமா மறைஞ்சு போயிடுது. இப்படி நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபெல்லுக்கு வந்து ஆர்டர்லாம் குடுக்கறத பார்த்து, அங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ்லாம் வெரசா ஓடி வராங்க நம்ம ஹீரோ கிட்ட. ஓடி வந்துட்டு, "லெஜெண்டரி அனிமலான ஃபென்னிருக்கு நீங்க ஒரு ஆர்டர் குடுத்துருக்கீங்க. அந்த ஆர்டர் கேட்டு அதுவும் வேட்டையாட போயிருக்கு. நீங்க பெரிய ஆளு. நீங்க ரொம்ப பெரிய ஆளு தாங்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவ வந்துட்டு புகழ்ந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னடா இது நல்லா தானே இருந்தாங்க. திடீர்னு இப்படி லூஸ் மாரி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுக்கு வேணும்னா அவன் தானே போய் வேட்டையாடிட்டு வரணும் அப்படிங்கிற மாரி வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்ல, திருப்பி அவங்க நீங்க ஆர்டர் குடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாரி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே கான்வர்சேஷன்லாம் போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபெல்லும் போன வேகத்துல திருப்பி வந்துட்டு வந்துருது. அதுவும் வந்துட்டு ராக்கோபர்ட் அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஒரு பறவைய வந்துட்டு கொண்டு வந்திருக்கு. அதுவும் ஜைஜாண்டிக்கான ஒரு அனிமல் தான். "என்னப்பா இந்த ஒண்ண வச்சு நல்லா நெறைய கறி சமைக்கலாம் தானே?" அப்படிங்கிற மாரி ஃபென்னிரு கேட்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு, சமைக்கலாம், சமைக்கலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு நெறைய கறி சமைச்சு தரேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த பறவைய வந்து கிளீன் பண்றதுக்காண்டி களத்துல இறங்கிட்டாங்க. ஒருத்தர் ரெக்கைய பிச்சு போடுறது, இன்னொருத்தங்க எலும்பெல்லாம் கூறு போடுறது அப்படிங்கிற மாரி அந்த பேர்ட வந்துட்டு குட்டி குட்டி பீஸஸா வந்துட்டு கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பதான் நம்ம ஹீரோவால வந்துட்டு ஈஸியா குக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லார்கிட்டயுமே தேங்க்ஸ் சொல்றாங்க. "ரொம்ப நன்றி. இப்படி நீங்க வந்துட்டு குட்டி குட்டியா பீஸ் போட்டதுனால என்னால ஈஸியா சமைக்க முடியும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே வந்துட்டு நம்ம ஹீரோவும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பலாம் இல்லாம வழக்கம் போல சிம்பிளா தான் சமைக்கிறாங்க. பட் இவங்க சிம்பிளா சமைச்சாலே அது வந்து தூக்கலா தானே இருக்கும். ஸோ அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. பார்க்கும்போதே வந்துட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி தோணுது. எல்லாருக்குமே குடுக்குறாங்க. ஃபெல்லும் வந்துட்டு ஆசை சாப்பிட வருது. இப்போ நம்ம ஹீரோ சொல்றாங்க, "கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. உனக்கு வந்துட்டு நெறைய குவான்டிட்டில சமைக்கணும் அப்படி தானே. ஸோ அதனால தான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு இவங்களுக்கு சமைச்சு குடுத்தேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் உனக்கு சமைச்சு தரேன்." அப்படின்னு மாரி சொல்றாங்க. ஃபெல்லும் வந்துட்டு, எனக்கு புரியுதுப்பா. நான் வெயிட் பண்றேன்." அப்படிங்கிற மாரி வந்துட்டு வெயிட் பண்ணி சாப்பிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நம்ம ஃபெல்லும் வந்துட்டு கூச்சப்படாம எனக்கு திருப்பி வேணும். எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாரி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுறாப்புல. ஸோ இந்த மாரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு அங்கேருந்து எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஜேர்னிய ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நாட்டோட பார்டருக்கு வந்துட்டு போணும். ஸோ மெதுவா நடந்து நடந்து ஒரு வழியாக அந்த நாட்டோட பார்டருக்கும் போயிடுறாங்க. பட் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம டீம் மெம்பர்ஸையும், நம்ம ஹீரோவையும், ஃபெல்லையும் வந்துட்டு அப்படியே குறுகுறுன்னு வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இவ்ளோ பெரிய ஜைஜாண்டிக்கான அனிமல உயிரோட யாருமே வந்துட்டு பக்கத்துல வச்சிருக்க மாட்டாங்க. அதேமாரி அந்த அனிமலும் வந்து இவ்வளோ சாந்தமா, அமைதியா வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அவ்வளோ சோல்ஜர்ஸுமே வந்துட்டு நம்ம ஹீரோ அவங்க டீம் வந்துட்டு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு விளக்குறாப்புல. ஸோ இது வந்துட்டு என்னோட ஃபெமிலியர் அனிமல். இதோட பேர் வந்துட்டு ஃபெல் அப்படிங்கிற மாரி வந்துட்டு அதோட விவரம், விலாசம் எல்லாமே குடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அவங்க டீம்ல இருப்பாங்கல்ல, அந்த டீம் மெம்பரோட கேப்டன் அவங்க வந்துட்டு போயிட்டு அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய கேப்டன் கிட்ட பேசுறாங்க. ஆமா, இது வந்துட்டு இவரோட ஃபெமிலியரா தான் இருக்கு. இதோட பேரு வந்துட்டு ஃபென்னிரு. ஸோ இவங்க வந்துட்டு ஃபெல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு அனிமல் தான். ஸோ இது ஒரு லெஜெண்டரியான அனிமல். எப்படி இவங்க கூட வந்துட்டு ஃபெமிலியரா இருக்கும்னு நீங்க யோசிக்கலாம். பட் ஆனா அதான் உண்மை. நம்ம ஹீரோ கூட வந்துட்டு இந்த அனிமல் வந்துட்டு ஃபெமிலியரா இருக்கு. இதுவரைக்கும் இது எந்த ஒரு பிரச்சனையுமே குடுத்தது கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹீரோ குடுத்த ஆர்டர்ஸையும் வந்துட்டு இது மதிச்சு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி வந்துட்டு சொல்றாங்க. டீம்ல இருக்கக்கூடிய மித்த மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு வேகமா கேப்டன் கிட்ட ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு சொல்றாங்க, "ஃபெல் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? அவனோட ஃபெமிலியரான ஹீரோ சொல்ற பேச்ச அப்படியே தட்டாம கேட்பான். இவன் கூட ஒரு டைம் ஆர்டர் குடுத்தான். அந்த ஆர்டர ஃபெல் வந்துட்டு தட்டாம அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணான். ஸோ ஃபெல் வந்துட்டு எந்த ஒரு தீங்குமே இதுவரைக்கும் வந்துட்டு பண்ணது கிடையாது. ரொம்ப நல்ல பையனா தான் இருக்கான்." அப்படிங்கிற மாரி வந்துட்டு சொல்றாங்க. ஸோ கேப்டனுக்கும் வந்துட்டு ஓகே இவன் நல்லவன் தானோ அப்படிங்கிற மாரி வந்துட்டு மைண்ட் செட் வந்துருது. அது மட்டும் இல்லாம அவரால வந்துட்டு நீங்கலாம் உள்ள போகக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த லெஜெண்டரி அனிமலும் உள்ள போகக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவரால சொல்ல முடியாது.
சொல்லவும் கூடாது. ஏன்னா வந்துட்டு அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே உங்ககிட்ட இல்ல. இதுவரைக்கும் லெஜெண்டரி அனிமலான ஃபெல் வந்துட்டு எந்த ஒரு தப்பான விஷயங்களும் பண்ணதா வந்துட்டு இல்ல. அதனால வந்துட்டு இவங்களால நீங்க உள்ள முடியாது அப்படிங்கிற மாரி சொல்ல முடியாத காரணத்தினால, சரி நீங்க உள்ள போங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு திருப்பியும் ஒன்ஸ் மோர் நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. "ஏப்பா உனக்கு அந்த லெஜெண்டரி அனிமல் ஃபெமிலியரா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆமா அவன் என் ஃபெமிலியர் தான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மண்டைய மண்டைய ஆட்டிட்டே வந்துட்டு அந்த நாட்டுக்குள்ள போறாங்க. ஸோ நாட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல போயிட்டு எல்லாருமே அவங்களோட கீல்டு கார்டை எடுத்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு கீல்டு கார்டுனாலே என்னன்னு தெரியாது. என்னடா சம்பவம், இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறதே வந்துட்டு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி குறுன்ட்டு அந்த அவங்களோட டீமோட கேப்டனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, சாரிப்பா சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், இவ்வளோ விஷயம் நடந்துச்சுல அதனால வந்துட்டு அதை மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கீல்டு கார்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நாடு விட்டு நாடு போகும்போது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து இந்த நாட்டோட சிட்டிசன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம ஒரு வேறு நாட்டுக்கு போகிறோன்னா அங்கே வந்துட்டு போயிட்டு காசு எதுவுமே கட்ட வேணாம். அந்த கார்டை மட்டும் காட்டினாலே போதும். நம்ம ஹீரோ கிட்டே இப்போ அந்த கார்டு இல்லாதனால அவர் வந்துட்டு சில்வர் காயின்ஸ் கொஞ்சம் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். கூடவே நம்ம ஃபெல்லும் இருக்காங்க, அவங்களோட ஃபெமிலியரும் இருக்கிறதுனால கூட காசு கட்டுற மாதிரி இருக்கும். எப்படியோ அவங்க வந்துட்டு காசெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. தேவையில்லாத வீண் செலவு தான். பட் இருந்தாலும் இருக்கட்டும், நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கீல்டு கார்டை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு, நம்மளும் ஒரு புது கார்டு வாங்குறோம்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து நடந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டீம் மெம்பர்ஸோட கேப்டனும் வந்துட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுது. நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் சொன்ன இடத்துக்கு உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டோம், நாங்கள் வந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. சொல்லப்போனால் எங்களுக்கு உங்களுக்கு புரியறதுக்கு மனசே கிடையாது. பிகாஸ் நீங்கள் போட்ட சாப்பாடு அப்படிங்க, சாப்பாடு அப்படி சொல்லணும்னா நீங்கள் ஒரு தெய்வம் தெரியுமா. ஏன்னா நீங்கள் போட்ட சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறப்போ மட்டமாக கேவலமாக தான் ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் சூப்பராக வந்துட்டு ஒரு ஒரு நேரமும் வித்தியாசமாக, அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சு சமைச்சு கொடுத்தீங்க. எங்களால் அந்த சாப்பாடை மறக்கவே முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நாங்கள் கிளம்பி தான் ஆகணும். உங்களை விட்டு பிரியறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்துட்டு உங்களை வந்து விஷ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு 4 வார்த்தை நல்லதாக வந்துட்டு நச்சுன்னு நறுக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதோட 3rd பார்ட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.